நான் அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல, நம்ம மச்சில வந்து சீக்கிரமா போய் துணி காய போடல அப்படின்னு சொல்லிட்டா, வேற யாராவது காய போட்டுருவாங்க. நம்ம கட்டி வச்ச கொடியிலே நமக்கு உரிமை இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இன்னைக்கு நம்ம கொடியே இல்லாம போயிருச்சுங்க. யாரோ இந்த கொடிய அத்து போட்டு போயிட்டாங்க. நானும் காலங்காத்தால ஒரு வேல பார்க்காம, வேலையா அந்த துணிய தான் கொண்டு வந்து வச்சு காய போட வந்து பார்த்தா, எல்லா நாளைக்கும் கொடியாள் யாராவது துணிய காய போட்டுருவாங்க. ஆனா, இன்னைக்கு கொடியே காணாம போய்க்கிட்டாங்கங்க. என்னத்த நான் சொல்ல? பிறவு இந்த கஷ்டப்பட்டு இந்த கொடிய கட்ட ஆரம்பிச்சாச்சு. அதுவும் கயரா இருந்தா பரவால்ல, சட்டு புட்டுன்னு கெட்டி விட்டுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரு அதில கெட்ட முன்ன கையே வலிச்சு போச்சு. நானும் கெட்டிட்டு அதில கொண்டு போய் துணியெல்லாம் காய போட்டேன். திரும்ப அந்த கீழ விழுந்து போச்சு. துணியெல்லாம் அழுக்கா போச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. இந்த துணி காய போடுதவிய சும்மா வந்து காய போட்டு போறது இல்லாம கொடிய அறுத்து போட்டு போயிட்டாவ. நான் இப்ப என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மச்சு படியில மறுபடியும் ஒரு 3 கயிற கட்டி வச்சிருக்கிறேன். இந்த செப்பரேட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் காய போட போனோம்னா யாரா வந்துருதாவ. யாரையும் வந்து ஏசவும் முடியல, பேசவும் முடியல. அதனால எக்ஸ்ட்ரா இந்த கயிறு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போ வேண்டியிருக்குது. வெளியூர்ல வந்து இருந்துகிட்டு யார கோவிக்க, என்னத்த கொண்டாட. அதனால சரி நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டு ஆல்டர்னேட்டுக்கு ஒரு கயிற கட்டி வச்சுட்டு இன்னைக்கு வீடு